ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வெண்படத்தில் இருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புகளை எழுதுக. நம்மளுக்கு இங்கே 9 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சரை வெண்படத்தில் இருந்து எழுதிக்க போகிறோம். ஓகே, தீர்வு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ. அதாவது இப்போ இந்த வெண்படத்தில் ஏ வட்டம்னா என்னது? இந்த வட்டம். இந்த ஏ வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களை எழுதிக்க போகிறோம். அதுதான் ஏ கணம். கணம்னாலே கணத்துக்கான பிராக்கெட்டை ஃபஸ்ட் எழுதிக்கணும். இப்போ பாருங்க, ஏ வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், இல்லாட்டா ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்போ இருக்கிறதுல சின்ன நம்பர் 2, 2க்கு அடுத்த 4, 7, 8, 10 எழுதிக்கிறேன். 2, 4, 7, 8, 10. இனி பி, செகண்ட் சப்டிவிஷன் பி. அப்போ பி வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியதை மட்டும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3, 3க்கு அடுத்த 4, 6, 7, 9, 11 எழுதிக்கலாம். 3, 4, 6, 7, 9, 11. இனி தேர்ட் சப்டிவிஷன் ஏ சேர்ப்பு பி. நடுவில் என்னது இருக்கு? சேர்ப்பு. அப்போ ஏ வட்டத்தில் இருக்கிறதையும் பி வட்டத்தில் இருக்கிறதையும் சேர்த்து எழுதிக்க போகிறோம். ஏ சேர்ப்பு பினா ஏ வட்டத்திலையும் பி வட்டத்திலையும் இருக்கிறத சேர்த்து எழுதிக்க போகிறோம். ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11 எழுதிக்கிறேன். 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11. இனி அடுத்த ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ வெட்டு பி. நடுவில் என்னது இருக்கு? வெட்டு. அதாவது பொதுவானது. வெட்டுனாலே பொதுவானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வட்டத்தில் இந்த பகுதி இருக்கு, சரிங்களா? ஏ வட்டத்துலேயும் இந்த பகுதி இருக்கு, அதே மாதிரி பி வட்டத்துலேயும் இந்த பகுதி இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் பொதுவானது என்னது? இந்த பகுதி தான். ரெண்டுலேயும் இருக்கக்கூடியது தான் பொதுவானது. அப்போ 4, 7 இதோட ஆன்சர் 4, 7 எழுதிக்கலாம். 4, 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டு, நடுவில் வெட்டு அப்படின்னு இருந்தாலே பொதுவானதை நம்ம எழுதிக்கணும். இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஏ மைனஸ் பி. இந்த மாதிரி மைனஸ், நடுவில் மைனஸ் வந்தாலே நீங்கள் மறைக்கணும். அதாவது ரெண்டாவது என்னதுக்கு? பி. பியை மறைச்சிக்கிட்டு பாக்கி ஏல என்னது இருக்கோ அதை எழுதிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு மறைச்சிக்கலாம். மொத்தமாக பியை கையை வச்சு மறைச்சிக்கலாம், இல்லாட்டா இந்த மாதிரி காயினை வச்சு மறைச்சிக்கோங்க. ரெண்டாவது என்னது இருக்குது? மைனஸுக்கு அடுத்த பி தானே இருக்குது. அப்போ பியை இப்போ நான் மொத்தமாக மறைச்சிட்டேன். பாக்கி ஏழு என்னது இருக்குது? 2, 8, 10 இதுதான் இதோட ஆன்சர். எழுதிக்கலாம். 2, 8, 10. அடுத்த இப்போ பி மைனஸ் ஏ. ரெண்டாவது ஏ இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஏயை மறைச்சிக்கிட்டு பியில் இருக்கக்கூடியதை எழுதிக்க போகிறேன். 3, 6, 9, 11 எழுதிக்கலாம். 3, 6, 9, 11. இனி செவன்த் சப்டிவிஷன் ஏ டேஸ். இந்த மாதிரி அடுக்கில் டேஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு அனைத்து கணம். அனைத்து கணத்துல இருந்து கழிக்க போகிறோம், சரிங்களா? முதல்ல அனைத்து கணம், அடுத்த மைனஸ். இனி இந்த டேஸை மறைச்சிருங்க. பாக்கி என்னதுக்கு? ஏ. ஏயை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டேஸ்னாலே அனைத்து கணம். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிட்டு மைனஸ் ஏ. இந்த டேஸை மறைச்சிக்கிட்டு பாக்கி என்னதுக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகே, அனைத்து கணம் அப்படின்னாலே மொத்தமும் வரும். இதில் இருக்கக்கூடிய மொத்தமும் வரும். இங்கே மைனஸ்னால நம்ம மறைக்கிறோம். ரெண்டாவது என்னதுக்கு? ஏ. அப்போ ஏயை மறைக்க போகிறோம், சரிங்களா? அனைத்து கணத்திலேருந்து ஏயை மறைக்க போகிறோன்னா அனைத்து கணம்னா மொத்தமும் வரும். அதுல இருந்து ஏயை மறைச்சிட்டோம். அப்போ பாக்கி என்னதெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். 1, 3, 6, 9, 11, 12 எழுதிக்கிறேன். 1, 3, 6, 9, 11, 12. ஓகே, இனிமே எய்த்து சப்டிவிஷன் பி டேஸ். இங்கே டேஸ் வந்திருக்கு. அப்போ அனைத்து கணம் மைனஸ் டேஸை மறைச்சிக்கிட்டு என்னது இருக்கு? பி மட்டும். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? அனைத்து கணத்துல இருந்து பியை கழிக்க போகிறோம். கழிக்கிறதுனாலே மறைக்கணும். ரெண்டாவது என்னதுக்கு? பி. அப்போ பியை நான் மறைக்கிறேன். மறைச்சிக்கிட்டு பாக்கி என்னதெல்லாம் இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1, 2, 8, 10, 12 எழுதிக்கலாம். 1, 2, 8, 10, 12. இனி அடுத்த 9th சப்டிவிஷன் அனைத்து கணம். அனைத்து கணம்னாலே மொத்தமும் எழுதிக்கணும். அதாவது இதுக்கு உள்ளே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12 அனைத்து கணம்னாலே மொத்தமும் வரும். இங்கே அனைத்து கணம் தான் கேட்குறாங்க. அப்போ மொத்தத்தையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கணங்களுக்கு ஏ சேர்ப்பு பி, ஏ வெட்டு பி, ஏ மைனஸ் பி மற்றும் பி மைனஸ் ஏ காண்க. இங்கே 4 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். இங்கே ஏ மற்றும் பி கணம் கொடுத்துருக்காங்க. ஓகே, முதல்ல ஏ சேர்ப்பு
பி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஏ என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2, 6, 10, 14 நடுவில் சேர்ப்பு. இனி பி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2, 5, 14, 16. ஓகே, சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். நடுவில் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2, 6, 10, 14. இனி எழுதும்போது செக் பண்ணிட்டு எழுதணும். 2 அது எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. 5 எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். 14 எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. 16 எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். நடுவில் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு ரெண்டாவது இருக்கக்கூடியதை செக் பண்ணிட்டு எழுதணும். ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இனிமே ஏ வெட்டு பி. அதுக்கு முதல்ல ஏ என்னவோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2, 6, 10, 14 நடுவில் வெட்டு. இனி பி என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2, 5, 14, 16 வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். இப்போ பாருங்கள், 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 2 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த 6 இங்கே மட்டும் தான் இருக்குது, 10 இங்கே தான் இருக்குது, 14 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 14 எழுதிக்கலாம். நடுவில் வெட்டு அப்படின்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். இனி ஏ மைனஸ் பி. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம். 2, 6, 10, 14 நடுவில் மைனஸ். இனி அடுத்து என்னது இருக்குது? பி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2, 5, 14, 16. ஓகே, நடுவில் மைனஸ் அப்படின்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 2, இங்கே 14, இங்கே 14. கேன்சல் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு கணத்தில் பாக்கி என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். 6, 10. ஏ மைனஸ் பி அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது பாக்கி இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஸ்டினில் பி என்ன கொடுத்துருக்காங்க? 2, 5, 14, 16 நடுவில் மைனஸ். ஏ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 6, 10, 14. இப்போ சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள். 2, 2, 14, 14. இப்போ பாக்கி ஃபர்ஸ்ட் ஒன்ல என்னது இருக்குது? 5, 16. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் இதையும் சால்வ் பண்ணிடலாம். முதல்ல ஏ சேர்ப்பு பி. ஓகே, ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்து எழுதிருங்க. ஏ பி சி இ யூ. அடுத்த நடுவில் சேர்ப்பு. இனி பி என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். ஏஇ ஐ ஓ யூ. ஓகே, இப்போ பாருங்கள், நடுவில் சேர்ப்புனாலே சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? இதை அப்படி எடுத்து எழுதிருங்க. ஏ கமா பி கமா சி கமா இ கமா யூ. இனி செக் பண்ணிட்டு எழுதுங்க. ஏ எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. இ அதுவும் எழுதியிருக்கோம். ஐ வந்து எழுதலை, நான் எழுதிக்கலாம். ஓ எழுதலை, எழுதிக்கலாம். யூ எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. இதுதான் ஏ சேர்ப்பு பி. இனிமே ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ பி சி இ யூ நடுவில் வெட்டு. இனி பி கொடுத்துருக்கதை எழுதிருங்க. ஏஇ ஐ ஓ யூ. ஓகே, வெட்டு அப்படின்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். பாருங்கள், இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, அப்போ ஏ எழுதிக்கலாம். இனி அடுத்த இங்கே இ இருக்குது, இங்கே இ, அப்போ இ எழுதிக்கலாம். யூ வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ யூ எழுதிக்கலாம். சரிங்களா? நடுவில் வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயுமே பொதுவானது சேமானதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ மைனஸ் பி. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ எழுதிருங்க. ஏ கமா பி கமா சி கமா இ கமா யூ நடுவில் மைனஸ். இனி பி ஏஇ ஐ ஓ யூ. ஓகே, மைனஸ்னால என்ன பண்ணணும்? சேமாக இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். இங்கே ஏ, இங்கே ஏ, இங்கே இ, இங்கே இ, இங்கே யூ, இங்கே யூ. ஓகே, சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிட்டோம். பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பி கமா சி. இதுதான் ஏ மைனஸ் பி. இனி பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பி. அப்போ பி கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? ஏஇ ஐ ஓ யூ மைனஸ். இனி ஏ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏபி சி இ யூ. ஓகே, மைனஸ்னாலே கேன்சல் பண்ணணும். சேமாக இருக்கக்கூடியதை இங்கே ஏ, இங்கே ஏ, இங்கே இ, இங்கே இ, இங்கே யூ, இங்கே யூ. ஓகே, இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது? ஐ ஓ. இதுதான் இதோட ஆன்சர். ஐ கமா ஓ. சரிங்களா? தேர்ட் சப்டிவிஷன் இங்கே தந்திருக்கக்கூடிய ரெண்டுமே பட்டியல் முறையில் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பட்டியல் முறையில் மாற்றலாம். ஓகேங்களா? எக்ஸ் such that எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னன்னா இயல் எண். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். அடுத்த எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 10. இங்கே அடியில் கோடு வந்திருக்கு, அப்போ 10 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும்.
ஓகே, 1க்கு அடுத்த 2 3 4 5 6 7 8 9 10 இதோட நிறுத்திடுங்க. கேபிட்டல் என் அப்படின்னா இயல் எண், இது 1லேருந்தே தொடங்கும். அடுத்து இங்கே அடியில் கோடு வந்திருக்கு, அப்போ 10 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். இனிமேல் பி கண்டுபிடிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா முழு எண் வந்து 0லேருந்தே தொடங்கும். ஓகே, அடுத்த எக்ஸ் லெஸ் தென் 6. இங்கே அடியில் கோடு இல்லை, அப்போ 6 எடுத்துக்க கூடாது. 6க்கு முன்னாடி என்ன வரும்? 5 வந்த உடனே நிறுத்திடணும். 0க்கு அடுத்த 1 2 3 4 5. அதாவது டபிள்யூனா முழு எண் வந்து 0லேருந்து தொடங்கும். அடுத்து இங்கே அடியில் கோடு இல்லை, அப்போ 6க்கு முன்னாடி என்ன வரும்? 5 வந்த உடனே நிறுத்திடணும். ஓகே, இப்போ ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 நடுவில் சேர்ப்பு. அடுத்து என்னதுக்கு? பி கண்டுபிடிச்சதை எழுதிக்கலாம். 0 1 2 3 4 5. ஓகேங்களா? இனிமே சேர்ப்பு அப்படின்னாலே ரெண்டையும் சேர்த்து எழுதிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த செக் பண்ணிவிட்டு எழுதணும். 0 அது எழுதலை, நல்லா எழுதிக்கலாம். அப்புறமாட்டு 1 எழுதியிருக்கோம், 2 எழுதியிருக்கோம், 3 எழுதியிருக்கோம், 4 எழுதியிருக்கோம், 5 எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இவ்வளோ தான் வரும். இதுதான் இதோட ஆன்சர். இனி ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல ஏ எழுதிக்கோங்க, நடுவில் வெட்டு. இனி அடுத்த என்னதுக்கு? பி அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, எழுதிட்டேன். நடுவில் வெட்டுனாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 1. 2 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அப்போ 2. 3 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அடுத்த 4 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அடுத்த 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இவ்வளோ தான் வரும். சரிங்களா? இதுக்கு பிறகு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல ஏ அப்படி எடுத்து எழுதிருங்க. எழுதிட்டேன், நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதையும் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். 0 1 2 3 4 5. ஓகே, மைனஸ் அப்படின்னால என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள். 1 அடுத்த 2 இருக்குது, 3 2லேயும் இருக்குது, 4 2லேயும் இருக்குது, 5 2லேயும் இருக்குது. இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. பாக்கி ஃபஸ்ட்டு 1ல் என்னது இருக்கோ அதை எடுத்து எழுதிருங்க. 6 இருக்குது, 7 இருக்குது, 8 9 10. அதாவது மைனஸ்னாலே 2லேயும் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு 1ல் பாக்கி என்னது இருக்கோ, கேன்சல் பண்ணாமல் பாக்கி என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். இனிமேல் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பி என்னவோ அதை எழுதிருங்க. மைனஸ், நடுவில் மைனஸ், அடுத்த ஏயும் எழுதிருங்க. மைனஸ்னால் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணணும். 1 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, 2 சேமாக இருக்குது, 3 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இப்போ பாக்கி ஃபஸ்ட் 1ல் என்னது இருக்குது? 0 மட்டும்தான் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். 4th சப்டிவிஷன். இங்கே நம்மளுக்கு பட்டியல் முறையில் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பட்டியல் முறையில் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு சொல் கொடுத்துக்கிட்டு இதோட எழுத்துக்களை கனமாக எழுத கேட்குறாங்க. அதாவது கம்மா போட்டு எழுதினாலே போதும். ஆனால் எழுதுனதை திரும்ப எழுதக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம். முதல்ல என்னதுக்கு? எம் எழுதிருங்க. அடுத்த கமா, அடுத்த ஏ டி ஹெச் இ. இனி செக் பண்ணுங்க. எம் எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. ஏயும் எழுதியிருக்கோம், அதனால எழுதக்கூடாது. டீயும் எழுதியிருக்கோம், ஐ வந்து எழுதலை, எழுதாததை எழுதிக்கணும். அப்புறம் சி எழுதலை, எஸ்ஸும் எழுதலை. ஓகேங்களா? இதுதான் ஏ. இனி பி கண்டுபிடிக்கலாம். சேம் அதே மாதிரி தான். முதல்ல ஜி எழுதிருங்க, அடுத்த கமா. இனி இ ஓ எம். இனி பாருங்கள், இ எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. டி எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். ஆரும் எழுதலை, அப்புறம் மட்டும் ஒய்யும் எழுதலை. இதுதான் பி. ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எம் கமா ஏ கமா டி கமா ஹெச் கமா இ கமா ஐ கமா சி கமா எஸ். ஓகே, நடுவில் சேர்ப்பு. இனி பி என்னவோ அதை எழுதிக்கலாம். ஜி கமா இ கமா ஓ கமா எம் கமா டி கமா ஆர் கமா ஒய். ஓகே, சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, அப்போ தான் ஈஸி. எம் கமா ஏ கமா டி கமா ஹெச் கமா இ கமா ஐ கமா சி கமா எஸ். இனி செக் பண்ணிவிட்டு எழுதுங்க. ஜி எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். அப்புறம் இ அது எழுதியிருக்கோம், அதனால் எழுதக்கூடாது. ஓ எழுதலை, எழுதிக்கலாம். எம் எழுதியிருக்கோம், அப்போ எழுதாதுங்க. டி அதுவும் எழுதியிருக்கோம், ஆர் வந்து எழுதலை, அடுத்த ஒய்யும் எழுதலை. இதுதான் இதோட ஆன்சர். இனிமேல் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ என்னவோ எழுதிருங்க, நடுவில் வெட்டு. அடுத்த பி என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க.
ஓகே, நடுவில் வெட்டு அப்படின்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். இப்போ பாருங்கள், இங்கே எம் இருக்குது, இங்கே எம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எம் எழுதிக்கலாம். அடுத்த டி இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்போ டி. இனி இ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். இனி ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அப்போ ஏ என்னவோ எழுதிருங்க. நடுவில் மைனஸ், அடுத்த பியை எடுத்து எழுதிருங்க. ஓகே, மைனஸ் அப்படின்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது கேன்சல் பண்ணணும். அப்போ இங்கே எம் இருக்குது, இங்கே எம். இனி இங்கே டி இருக்குது, இங்கே டி. அடுத்த இங்கே இ இருக்குது, இங்கே இ. ஓகே, சேமாக இருக்கக்கூடியது கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு ஒன்றில் என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். ஏ இருக்குது, ஹச் இருக்குது, ஐ இருக்குது, சி இருக்குது, எஸ் இருக்குது. ஓகேங்களா, மைனஸ்னால் ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிக்கிட்டு பாக்கி ஃபஸ்ட்டு ஒன்றில் கேன்சல் பண்ணாமல் என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். இனி வந்து பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பி எழுதிருங்க. அடுத்த நடுவில் மைனஸ் ஏ, அடுத்த ஏ எழுதிருங்க. ஓகே, மைனஸ் ஃபஸ்ட்டு சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணலாம். இங்கே இ இருக்குது, அங்கே இ. இங்கே எம், இங்கே எம். அடுத்து இங்கே டி, அங்கே டி. பாக்கி ஃபஸ்ட்டு ஒன்றில் என்னது இருக்கோ எழுதிருங்க. ஜி கமா ஓ கமா ஆர் கமா ஒய். இதுதான் இதோட ஆன்சர். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே அனைத்து கணம் ஏபி கொடுத்துக்கிட்டு ஒரு 8 சப்டிவிஷன் கேட்குறாங்க. அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா ஏ டேஸ். இந்த மாதிரி டேஸ் அப்படி வந்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது அனைத்து கணம். சரிங்களா, அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ்னு போட்டுருங்க. இனி இந்த டேஸ் போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? ஏ மட்டும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டேஸ் வந்தாலே அனைத்து கணம், அதை முதல்ல எழுதிக்கணும். அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ். இனி பாக்கி என்னது இருக்கும்? ஏ. ஓகே, இனிமேல் அனைத்து கணம் என்ன கொடுத்துருக்காங்க? இது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அனைத்து கணத்துக்கு பதில் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏபி சி டி இ எஃப் ஜி ஹச். அடுத்த நடுவில் மைனஸ். இனி ஏ என்ன கொடுத்துருக்காங்க? பிடிஎஃப்ஹெச். அதை எழுதிக்கலாம். பிடிஎஃப்ஹெச். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நடுவில் மைனஸ். இந்த மாதிரி மைனஸ் வந்தாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் பி இருக்குது, அங்கேயும் பி. இங்கேயும் டி, அங்கேயும் டி. இங்கே எஃப், அங்கே எஃப். இங்கே ஹெச், இங்கே ஹெச். மைனஸ்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கேன்சல் பண்ணாமல் பாக்கி என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். அப்போ பாக்கி என்னது இருக்குது? ஏசிஇஜி எழுதிக்கலாம். ஏ கமா சி கமா இ கமா ஜி. இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பி டேஸ். ஓகே, டேஸ் வந்திருக்கு. அப்போ அனைத்து கணம், அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸுக்கு பதில் மைனஸ். இனி பாக்கி என்னது இருக்குது? பி மட்டும் இருக்கும். அனைத்து கணம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். நடுவில் மைனஸ். இனி பி என்ன கொடுத்துருக்காங்க? ஏடிஇஹெச் எழுதிக்கலாம். ஏடிஇஹெச். நடுவில் மைனஸ். அப்போ சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள். இங்கே ஏ, அங்கே ஏ. இங்கே டி, அங்கே டி. இங்கே இ, அங்கே இ. இங்கே ஹெச், அங்கே ஹெச். இப்போ பாக்கி ஃபஸ்ட் ஒன்றில் என்னது இருக்குது? பி சி எஃப் ஜி. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன் ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ் எழுதிக்கிறேன். ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ். நம்ம ஆல்ரெடி ஏ டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ டேஸோட ஆன்சர் என்னது? இதுதான். அப்போ ஏ டேஸுக்கு பதில் அதை எழுதிக்கலாம். ஏ சி இ ஜி. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நடுவில் சேர்ப்பு. இனி பி டேஸ் அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிக்கலாம். பி சி எஃப் ஜி. ஓகே, சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு இதை எழுதிருங்க. இதில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஏ கமா சி கமா இ கமா ஜி. இனி அடுத்த செக் பண்ணிட்டு எழுதுங்க. பி எழுதலை, நல்லா எழுதிக்கணும். சி எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. எஃப் அதுவும் எழுதலை, எழுதிக்கலாம். ஜி வந்து எழுதிட்டோம், அதனால அதை எழுதக்கூடாது. சரிங்களா, நடுவில் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு அடுத்த செக் பண்ணிவிட்டு எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ டேஸ் வெட்டு பி டேஸ். ஓகே, ஏ டேஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ சி இ ஜி. அப்புறம் நடுவில் வெட்டு. இனி பி டேஸ் கண்டுபிடிச்சதை எழுதிக்கலாம். பி சி எஃப் ஜி. ஓகே, வெட்டு நடுவில் வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எடுத்து எழுதணும். பாருங்கள், என்னெல்லாம் சேமாக இருக்குது? இங்கே சி இருக்குது, அங்கே சி. அப்போ சி எழுதிக்கலாம். அடுத்த இ இங்கே மட்டும்தான் இருக்குது. ஜி இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் சேமாக இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ சேர்ப்பு பி ஹோல்டர்ஸ்.
ஓகே, இந்த மாதிரி ஹோல்டாஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்கோ அதை தான் கண்டுபிடிக்கணும். ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் ஏ என்ன கொடுத்துருந்தாங்க, பி டி எஃப் ஹெச், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி நடுவில் சேர்ப்பு. அடுத்த கொஸ்டினில் பி என்ன கொடுத்துருந்தாங்க, ஏடி இ ஹெச், அதையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நடுவில் சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க, பிடி எஃப் ஹெச். இனி செக் பண்ணிட்டு எழுதுங்க. ஏ எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். அடுத்த டி எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. இ அதுவும் எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். ஹெச் எழுதிட்டோம், அப்போ எழுதக்கூடாது. இதுதான் ஏ சேர்ப்பு பி. இனி மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம். ஏ சேர்ப்பு பி ஹோல்டாஸ். இந்த மாதிரி ஹோல்டாஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு அனைத்து கணம், அதாவது யூ. அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ் போடுங்க. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது, ஏ சேர்ப்பு பி, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். நம்மளுக்கு கொஸ்டினில் யூ அனைத்து கணம் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏபி சிடி இஎஃப் ஜிஹெச், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நடுவில் மைனஸ். இனி ஏ சேர்ப்பு பி நான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், பிடி எஃப் ஹெச் ஏஇ. ஓகே, இப்போ நடுவில் என்னது மைனஸ். இந்த மாதிரி நடுவில் மைனஸ் வந்தாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஏ இருக்குது, அங்கேயும் ஏ, அப்புறம் இங்கேயும் பி, அங்கேயும் பி, இங்கேயும் டி, அங்கேயும் டி, அடுத்து இங்கே இ, அங்கேயும் இ, இங்கே எஃப், அங்கேயும் எஃப், இங்கேயும் ஹெச், அங்கேயும் ஹெச். இப்போது ஃபஸ்ட்டு கணத்தில் பாக்கி என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். என்ன இருக்குது, சி இருக்குது, ஜி இருக்குது, இவ்வளோ தான் பாக்கி இருக்கக்கூடியது. சரிங்களா? நடுவில் மைனஸ்னால் ரெண்டுலேயே சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கணத்தில் பாக்கி என்னது இருக்கோ, அதாவது கேன்சல் பண்ணாமல் என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். இனிமேல் 6th சப்டிவிஷன் பார்த்துடலாமா? ஏ வெட்டு பி ஹோல்டாஸ். இங்கே ஹோல்டாஸ் வந்திருக்கு, அப்போ என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு பி. ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் ஏ என்ன கொடுத்துருந்தாங்க, பிடி எஃப்ஹெச், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி நடுவில் வெட்டு. இனி பி என்ன கொடுத்துருந்தாங்க, ஏடிஇஹெச். ஓகே, இந்த மாதிரி நடுவில் வெட்டுனா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். அப்போ டி இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். இனிமேல் ஹச் இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். ஓகே, இனிமேல் மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏ வெட்டு பி ஹோல்டாஸ். ஓகே, ஹோல்டாஸ்னாலே அனைத்து கணம். அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ். இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது, ஏ வெட்டு பி. ஓகே, அனைத்து கணம். கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏபி சிடி இஎஃப் ஜிஹெச், நடுவில் மைனஸ். இனி ஏ வெட்டு பி நான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், டி கமா ஹெச். ஓகே, இது டி. மைனஸ்னால் ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணணும். இங்கேயும் டி, அங்கேயும் டி, இங்கேயும் ஹெச், அங்கேயும் ஹெச். இப்போ பாக்கி ஃபஸ்ட் ஒன்றில் என்னது இருக்குது, ஏபி சிஇஎஃப் ஜி, இதுதான் இதோட ஆன்சர். இனிமேல் நம்ம 7th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ டேஸ் ஹோல்டாஸ். இங்கே ஹோல்டாஸ் வந்திருக்கு, அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது, ஏ டேஸ், அதை கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே ஏ டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், ஏசிஇஜி. ஓகே, எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம ஏ டேஸ் ஹோல்டாஸ் கண்டுபிடிக்கலாம். ஹோல்டாஸ் அப்படின்னாலே அனைத்து கணம். அடுத்த இந்த டேஸுக்கு பதில் மைனஸ். இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது, ஏ டேஸ். ஓகே, நம்மளுக்கு கொஸ்டினில் அனைத்து கணம் யூ என்ன கொடுத்துருந்தாங்க, ஏபி சிடி இஎஃப் ஜிஹெச். அடுத்த நடுவில் மைனஸ். நீங்கள் இடம் தேவையில்லை, நல்லா கீழே எழுதிக்கிறேன். ஏ டேஸ் கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதிக்கலாம், ஏ கமா சி கமா இ கமா ஜி. ஓகே, மைனஸ்னால் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணணும். பாருங்கள், இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ, இங்கேயும் சி, இங்கேயும் சி, இங்கேயும் இ, இங்கேயும் இ, இங்கேயும் ஜி, அங்கேயும் ஜி. அப்போ ஃபஸ்ட்டு கணத்தில் பாக்கி என்னது இருக்குது, பிடிஎஃப்ஹெச். இதுதான் இதோட ஆன்சர், பிடிஎஃப்ஹெச். ஓகே, இனிமே 8th சப்டிவிஷன் என்னென்னா பி டேஸ் ஹோல்டாஸ். ஓகே, இங்கே நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சோம் செகண்ட் சப்டிவிஷனில். ஓகே, அது என்ன கண்டுபிடிச்சோம், பிசிஎஃப்ஜி. இனிமேல் பி டேஸ் ஹோல்டாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஹோல்டாஸ்னாலே அனைத்து கணம். அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ், ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது, பி டேஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அனைத்து கணத்துக்கு பதில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச். ஓகே, நடுவில் மைனஸ், பி டேஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பிசிஎஃப்ஜி. ஓகே, சேமாக விடுறதை கேன்சல் பண்ணிடலாம். பி இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, சி இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, எஃப் இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, ஜி இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது, ஏ டி இ ஹெச்.
இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் அந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே அனைத்து கணம் ஏபி கொடுத்துக்கிட்டு ஒரு 8 சப்டிவிஷன் கேட்குறாங்க. ஓகே, இதுவும் போன சம் மாதிரி தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஏ டேஸ் இந்த மாதிரி டேஸ் வந்தாலே முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அனைத்து கணம், அதாவது யூ. சரிங்களா, இனி இந்த டேஸுக்கு பதில் மைனஸ். இனி பாக்கி என்னது இருக்கும்? ஏ மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டினில் கொடுத்துருந்த அனைத்து கணம் அதாவது யூ என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 0 1 2 3 4 5 6 7. ஓகே, இனிமேல் நடுவில் மைனஸ். இனி கொஸ்டின்ல ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1 3 5 7. அப்போ ஏக்கு பதில் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1, 3, 5, 7. ஓகே, இந்த மாதிரி நடுவில் மைனஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணலாம். இங்கே 1 அங்கே 1, இங்கே 3 அங்கே 3, இங்கே 5 அங்கே 5, இங்கே 7 அங்கே 7. சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கணத்தில் பாக்கி என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். கேன்சல் பண்ணாமல் பாக்கி என்னது இருக்குது? 0 2 4 6. இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா? பி டேஸ். ஓகே, டேஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு அனைத்து கணம், அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ். இனி பாக்கி என்னதற்கு பி மட்டும் இருக்கும். ஓகே, கொஸ்டினில் அனைத்து கணம் என்ன கொடுத்துருந்தாங்க? 0 1 2 3 4 5 6 7. ஓகே, அப்புறம் நடுவில் மைனஸ். இனி கொஸ்டினில் பி என்ன கொடுத்துருந்தாங்க? 0 2 3 5 7 எழுதிக்கலாம். 0 2 3 5 7. ஓகே, இப்போ பாருங்கள் நடுவில் மைனஸ். அப்போ ரெண்டுலேயே சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணணும். இங்கே 0 அங்கே 0, இங்கே 2 அங்கே 2, இங்கே 3 அங்கே 3, இங்கே 5 அங்கே 5, இங்கே 7 அங்கே 7. அப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது? 1 4 6. 1, 4, 6. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ். ஓகே, ஏ டேஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். ஏ டேஸோட மதிப்பு 0 2 4 6. அப்போ ஏ டேஸுக்கு பதில் அதை எழுதிக்கலாம். 0, 2, 4, 6. அப்புறமாட்டு நடுவில் சேர்ப்பு. இனி பி டேஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 4 6. சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்கக்கூடாது அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 0 2 4 6. இனி செக் பண்ணிட்டு எழுதுங்க. 1 எழுதலாம், அப்போ எழுதிக்கலாம். 4 வந்து எழுதியிருக்கோம், அதனால எழுதக்கூடாது. 6 எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. இதுதான் என்னது? ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ். இனிமேல் நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ டேஸ் வெட்டு பி டேஸ். ஓகே, நம்மளுக்கு ஏ டேஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? இது அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? 0 2 4 6 நடுவில் வெட்டு. இனி பி டேஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 1 4 6 எழுதிக்கலாம். 1, 4, 6. ஓகே, இப்போ நடுவில் வெட்டு வந்தாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் எடுத்து எழுதிக்கணும். இங்கே 4 இருக்குது, அங்கே 4, அப்போ 4 எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 6 அங்கே 6. ஓகே, சேமாக இருக்கக்கூடியதை எடுத்து எழுதிக்கிட்டோம். ஓகே, இதுதான் ஏ டேஸ் வெட்டு பி டேஸ். இனி ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ சேர்ப்பு பி ஹோல்டாஸ். இந்த மாதிரி ஹோல்டாஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா, அப்போ ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் ஏ என்ன கொடுத்துருந்தாங்க? 1 3 5 7 நடுவில் சேர்ப்பு. அப்புறம் கொஸ்டினில் பி என்ன கொடுத்துருந்தாங்க? 0 2 3 5 7. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நடுவில் சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 1 3 5 7. இனி செக் பண்ணிவிட்டு எழுதணும். 0 எழுதலாம், நல்லா எழுதிக்கலாம். 2 அதுவும் எழுதலாம், நல்லா எழுதிக்கலாம். 3 எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. 5 எழுதியிருக்கோம், 7 எழுதியிருக்கோம், அப்போ எழுதாதுங்க. இதுதான் ஏ சேர்ப்பு பி. இனி மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏ சேர்ப்பு பி ஹோல்டாஸ். இந்த மாதிரி ஹோல்டாஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு அனைத்து கணம், அதாவது யூ. டேஸுக்கு பதில் மைனஸ். இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது? ஏ சேர்ப்பு பி. ஓகே, நம்மளுக்கு கொஸ்டினில் அனைத்து கணம் என்ன கொடுத்துருந்தாங்க? 0 1 2 3 4 5 6 7. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நடுவில் மைனஸ். இனி ஏ சேர்ப்பு பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1, 3, 5 7 0 2. ஓகே, இந்த மாதிரி நடுவில் மைனஸ் வந்தாலே ரெண்டையும் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 0 அங்கே 0. அடுத்த இங்கே 1 அங்கே 1, இங்கே 3 அங்கே 3, இங்கே 5 அங்கே 5. அப்புறமாட்டு இங்கே 7 அங்கே 7, இங்கே 2 அங்கே 2. அப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குன்னு பாருங்கள்? 4 6. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா, இனிமேல் நம்ம சிக்ஸ்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ வெட்டு பி ஹோல்டாஸ். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுங்க. ஏ வெட்டு பி. கொஸ்டினில் ஏ என்ன கொடுத்துருந்தாங்க? 1 3 5 7. அப்புறம் நடுவில் வெட்டு. இனி பி என்ன கொடுத்துருந்தாங்க? 0 2 3 5 7. ஓகே, நடுவில் வெட்டு.
நடுவில் வெட்டு இந்த மாதிரி வந்திருந்துன்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் என்னெல்லாம் சேமாக இருக்குது. இங்கே 3 இருக்குது, அங்கே 3 இருக்குது. அப்போ 3 எழுதிக்கலாம். கமா இங்கே 5 இருக்குது, அங்கே 5 இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே 7 இருக்குது, அங்கே 7 இருக்குது. இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. ஓகே, இனிமேல் நம்ம சாத்து கண்டுபிடிச்சிடலாம். ஏ வெட்டு பி ஹோல்டாஸ். ஹோல்டாஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு அனைத்து கணம், டேஸுக்கு பதில் மைனஸ். இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது? ஏ வெட்டு பி. ஓகே, நம்மளுக்கு கொஸ்டினில் அனைத்து கணம் என்ன கொடுத்துருந்தாங்க? 0 1 2 3 4 5 6 7 நடுவில் மைனஸ். இனிமேல் ஏ வெட்டு பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3, 5, 7. ஓகே, நடுவில் மைனஸ். அப்போ என்ன பண்ணணும்? சேமாக இருக்கிறதே கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 3, அங்கே 3, இங்கே 5, அங்கே 5, இங்கே 7, அங்கே 7. இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது? 0 1 2 4 6 4, 6. இதுதான் இதோட ஆன்சர். இனிமேல் நம்ம 7th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ டேஸ் ஹோல் டேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏ டேஸ், ஏன்னா ஹோல் டேஸ் வந்தனால ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது? ஏ டேஸ், அதை கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே ஏ டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 0 2 அப்புறம் 4 6. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம சாத்து கண்டுபிடிக்கலாம். ஏ டேஸ் ஹோல் டேஸ். ஹோல் டேஸ் வந்தாலே அனைத்து கணம், டேஸுக்கு பதில் மைனஸ். இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது? ஏ டேஸ். அப்புறமாட்டு கொஸ்டினில் அனைத்து கணம் யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 0 1 2 3 4 5 6 7. அப்புறம் மைனஸ். ஏ டேஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 2 4 6. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நடுவில் மைனஸ்னால் ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறதே கேன்சல் பண்ணுங்கள். இங்கேயும் 0, அங்கேயும் 0, இங்கே 2, அங்கே 2, இங்கே 4, அங்கே 4, இங்கே 6, அங்கே 6. அப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது? 1 3 5 7. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? இனிமேல் நம்ம 8th சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். 8th சப்டிவிஷன் பி டேஸ் ஹோல் டேஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி செகண்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 1, 4, 6. இன்னும் சாத்து கண்டுபிடிச்சிடலாம். பி டேஸ் ஹோல் டேஸ். ஓகே, ஹோல் டேஸ்னாலே அனைத்து கணம், டேஸுக்கு பதில் மைனஸ். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது? பி டேஸ். கொஸ்டினில் அனைத்து கணம் என்ன கொடுத்துருந்தாங்க? 0 1 2 3 4 5 6 7. நடுவில் மைனஸ். இனி பி டேஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 4 6. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, இப்போ நடுவில் மைனஸ். அப்போ சேமாக இருக்கிறதே கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 1, அங்கே 1, இங்கே 4, அங்கே 4, இங்கே 6, அங்கே 6. இப்போ ஃபஸ்ட்டு கணத்தில் பாக்கி என்னது இருக்குது? 0 2 3 5 7 எழுதிக்கலாம். 0, 2, 3, 5, 7. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.